ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். 58 பாகம் இருக்க இந்த சீரீஸில் தினமும் 2 பாகங்கள் வீதமாக நம்ம பார்த்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். சிவகுமார் கேட்ட கேள்வி காளிமுத்துவை பேச விடாதபடி செய்துவிட்டது. மௌனமாக வெறித்தார். என்ன சார், நீங்கள் மௌனமாக இருக்கிறத பார்த்தா நான் சரியாக தான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் என்றார் சிவகுமார். ஆமாம் மிஸ்டர் சிவகுமார், நீங்கள் கேட்டது கரெக்ட். ஒரு வன இலாக்கா அதிகாரியாக நான் 15 வருஷமாக சர்வீஸ் பண்ணிட்டேன். எவ்வளவோ காட்டில் உள்ள டியூட்டியை பார்த்துட்டேன். ஆனால் இந்த தானுமாலை வனம் என் வரையில் ரொம்பவும் பெக்யூலியர். இங்கே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமையே கிடையாது, பெருசாக கடமை எதுவும் இல்லை. நம்ம வேலையை தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறது தான். அந்த வகையில் பார்த்தா இப்போ தப்பே நடக்கிறது இல்லை. அடுத்து வனத்தை விரிவுபடுத்துகிற நடவடிக்கை, அதையும் நாம் செய்ய தேவையில்லாதபடி இங்கே வாழ்கிறவரை பழங்குடியின மக்களே செஞ்சிட்றாங்க. குறிப்பாக இவங்களில் யாராவது இறந்து போனால் அவங்கள புதைக்கிற இடத்துல ஒரு மரத்தை நட்டுருவாங்க. அப்புறம் அவங்க நினைவாக ஒரு உறவினரும் மரம் நடுவாங்க. தப்பி தவறி கூட அப்படி நட்ட மரங்களை வெட்ட மாட்டேங்கிறாங்க. அதனால் அந்த மரங்கள் வான உயரத்துக்கு வளர்ந்து நிற்குது. அதை விழுந்து வேற கும்பிட்றாங்க. இவங்க எப்படின்னா இவங்க வானத்து மனுஷங்கள்னு சொல்கிற ஒரு குரூப். காளிமுத்து சொல்லிக்கொண்டே வந்த குரூப் என்று முடிக்கவும் சிவகுமாரிடம் மெல்லியாதுச்சு. குரூப்பா அடுத்தமாக கேட்டார். ஆமாம், குரூப் தான். எவ்வளோ பேர்? 18 பேர். 18 பேரா? சரியாக தெரியுமா? தெரியுமாவா? அவங்க கூட பேசி அவங்க கூட ஃபோட்டோவே எடுத்தேன். அந்த ஃபோட்டோவை காட்ட முடியுமா? அங்கே தான் சிக்கல். என்ன சிக்கல்? அந்த ஃபோட்டோவே சரியாக இல்லை. அவங்க முகமோ உருவமோ கொஞ்சம் சரியாக தெரியல. ஒரு முறை சரியாக எடுக்கலைன்னு இன்னொரு தடவை எடுக்க வேண்டியது தானே? சாரி மிஸ்டர் சிவகுமார், அந்த ஒரு தடவை அவங்கள சந்திக்கிறதுக்குள்ளேயே எனக்கு தாவி தீர்ந்து போச்சு. சரி, அவங்க இந்த காட்டுக்குள்ளே எங்கே தங்கியிருக்காங்க? தெரியல. தெரியலையா? என்ன பதில் இது? நான் ஏதோ உண்மையோ அதை பேசுகிறேன். காட்டுக்குள்ளே 4 பக்கமும் ரவுண்ட்ஸ் போனால் தெரிஞ்சிட்டு போகுது. நீங்கள் போங்க, இனிமேல் அதெல்லாம் தானே உங்களுக்கு வேலை. நீங்கள் பேசுகிறத பார்த்தா உங்களால் கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி தெரியுது. அவங்கள பற்றி மட்டுமில்லை சிவகுமார், இந்த காட்டில் பல மர்மங்கள். அதில் நம்மளால் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. இங்கே நாம் ஒரு பொம்மை. நாம் அதிகாரத்தை காட்ட முயன்றா நம்ம இந்த காடு பெரிய முட்டாளாக்கிடும். நான் ஒரு தடவை இல்லை, பல தடவை பெரிய முட்டாளாகிருக்கேன். ரொம்ப பெக்யூலியராக இருக்கே. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை இருந்தால் அதையும் சொல்லுங்கள். பைதவே, நீங்களும் சிவசிவா கிருஷ்ணா ராமான்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் பொழுது போகிறது அவ்வளோ கஷ்டம், பார்த்துக்கோங்க. காளிமுத்து புறப்பட கால் எடுத்தார். ஒரு நிமிஷம். என்ன சிவகுமார், இன்னும் ஏதாவது தெரியணுமா? இல்லை, இந்த வானத்து மனுஷங்களை பற்றின்னு சொன்னீங்களே, அவங்க எப்படி நடந்துக்குவாங்க? அது ஒரு வேடிக்கை. நான் அவங்கள பார்த்தப்போ அவங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. என்னையும் விளையாட கூப்பிட்டாங்க. என்ன காளிமுத்து சொல்கிறீங்க? வானத்து மனுஷங்கன்னா சினிமாவில் வர மாதிரி ஒரு டைப்பான காஸ்டியூமில் கற்பனை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க. இடிக்குதா? தலையே சுத்தம். நான் பார்த்தபோது அவங்க கிரிக்கெட் வீரர்கள், நீங்கள் பார்க்கும்போது அவங்க இராணுவ வீரர்களாக இருக்கலாம். இல்லை இடுப்பில் வேட்டியோட விவசாயி தோட்டம் போட்டுக்கிட்டு இருக்கலாம். யார் கண்டது? எப்படி அவர்களுக்கு ஒரு பர்மனன்ட் காஸ்டியூமே கிடையாதா? அப்படி தான் நான் நினைக்கிறேன். பைதவே, நான் புறப்படுறேன். பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸு தான். இந்த காட்டுக்கு வெளியே சர்வீஸ் இருக்குது. அதை மிஸ் பண்ணிட்டா திரும்ப நாளை காலை வரை இங்கே தான் இருக்கணும். காளிமுத்து இதற்கு மேல் கேள்விகள் கேட்காதீர்கள் என்பது போல கூறிவிட்டு புறப்பட்டு விட்டார். வெளியே கோவிந்தன் வன இலக்காவின் ஜீப்போடு காத்திருந்தான். காளிமுத்து பெட்டி படுக்கைகள் அதில் இருந்தன. காளிமுத்து வந்த காரில் ஏறிக்கொள்ள சிவகுமார் இறுகிய முகத்தோடு கையசைக்க ஜீப் கிளம்பியது. கிளம்பிய ஜீப் சிறு அடிகள் சென்று நிலையில் நின்றது. எதனாலோ காளிமுத்து கீழே இறங்கினார். சிவகுமாரும் வெளியே வந்தார். திரும்பவும் நெருங்கினார்கள். என்ன காளிமுத்து, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்கள். இந்த காட்டில் தோளில் ஒரு பிணத்தோடு ஒரு மனுஷன் நடமாட்டிக்கிட்டு இருக்கான். அவன் இந்த காட்டு ஜனங்களை அகோரசாமின்னு சொல்லுவாங்க. என்னது, தோளில் பிணத்தோட ஒரு மனுஷனா? ஆமாம், உங்கள் கண்லேயும் படலாம், என் கண்லேயும் பட்டான். ஆனால் அவனை என்னால் பிடிக்கவே முடியல. அவனை இந்த காட்டு ஜனங்க சாமி ஆக்கிட்டாங்க. என்னால் அப்படி நினைக்க முடியல. சாமி எதுக்கு தோளில் பணத்தோடு அழியணும்? அப்போ அவன் நிச்சயம் ஆசாமி தான். மிச்சத்தை நீங்கள் கண்டுபிடிங்க. பைதவே, அந்த அகோரசாமி பற்றி ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஆகையால் நீங்கள் ஒரு டியூட்டியாக இது செய்ய தேவையில்லை. பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாதான் உண்டு. ஆல் த பெஸ்ட் என்று சொல்ல, என்னை கேட்டால் நல்லா ரெஸ்ட் எடுங்க, அதிகம் அலையாதீங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட்டே இல்லாத காட்டுது. காளிமுத்து திரும்பவும் ஜீப்புக்கு ஏறிக்கொள்ள ஜீப் புறப்பட்டது. சிவகுமார் சற்று உறைந்த நிலை. கெஸ்ட் ஹவுஸுக்குள் சாமான்கள் வரிசையாக இறக்கி வைக்கப்பட வள்ளியம்மை அதை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தார். சாமான்களோடு வந்தவர்கள் அடுக்கி வைத்து கொண்டு விட்டு வந்து நாங்கள் கிளம்புறோம் என்பது போல பார்த்தனர். ஐயாவை பார்த்து பணத்தை வாங்கிட்டு போங்க என்று அவள் முன் சிவகுமாரை வந்து கொண்டிருந்தார். அவர்கள்
வந்தவர்களுக்கு கூலியை தர அவர்கள் புறப்பட்டனர். என்ன வள்ளியம்மை, சாமானெல்லாம் செட் பண்ணிட்டியா? ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சரியாக செட் பண்ண ஒரு வாரம் ஆகும். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. போகட்டும், ஒரு நல்ல காஃபி போட்டு தர முடியுமா? அது சரி, இப்போ தான் மத்திருக்கோம். பாலிக்கு எங்கே போக என்று வள்ளியம்மை கேட்க, நாங்கள் போய் கொண்டு வரோம்மா என்றபடியே வந்த இருசனும் நீலியும். நீங்கள் இன்னும் போகலையா? எப்படிங்க போவோம், நீங்கள் போகணும் சொல்லியே என்றாள் நீலி. அப்போ சொன்னதான் போவீங்களா? வள்ளியம்மை சிரித்தபடியே கேட்டாள். அதானுங்க மரியாதை. சரிதான். சரி, இப்போ சொல்கிறேன், போய் பால் கொண்டு வாங்க. இந்த நேரம் மாட்டுப்பால் கிடைக்காதுங்க. இந்த மழை குளிருக்கு பசுமாட்டுங்க தாங்கிறதில்ல. அதனால் வரையாட்டு பால் கிடைக்கும். கொண்டு வரட்டுங்களா? வரையாட்டு பாலா? அப்படின்னா வரையாடுங்கிறது ஒரு ஆடு இருக்குது, அதோட பாலுங்க. சரி, கொண்டு வாங்க. அதில் காப்பி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்றாள் வள்ளியம்மை. அவர்கள் விலக சிவகுமார் தீவிர சிந்தனையோடு ஹாலில் நாற்காலியில் அமர்ந்தார். அந்த ஆஃபீஸர் போயிட்டாருங்களா? அவர் இங்கே தனியாக இருந்திருக்கார் போல இருக்கு. ஆமாம், எனக்கு இந்த மலைக்காட்டை ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. கிளைமேட்டும் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? வள்ளியம்மை கேட்க, வாசற்புறம் ஒரு உருவம் வந்து நின்றது. தலைக்கு முக்காடு போட்டிருந்தது. யார் என்று நெருங்கி சென்று பார்த்த வள்ளியம்மை வீல் என்று அலறத் தொடங்கினாள். இத்தோட இந்த ரெண்டாவது பார்க்க முடியுது. அப்படியே மூணாவது பாகத்தை கண்டினியூ பண்ணுறேன். வள்ளியம்மையின் அலறல் சத்தம் கேட்டு சிவகுமார் பீதிக்குள்ளாக்கியது. வேகமாக ஓடி வந்தார். வள்ளியம்மை நெருங்கி, என்னாச்சு வள்ளியம்மை என்று கேட்க, வள்ளியம்மை நடுங்கியபடியே எதிரில் கை நீட்டினாள். அவள் விரல் காட்டிய திசையில் ஒருவன் கருத்த போர்வையில் தலையை சுற்றி போர்த்தி கொண்டு, கும்பிடுறங்க என்றான். அப்படி அவன் சொன்னபோது அவனுடைய முகத்தில் ஒரு பகுதியை தெரிந்தது. மறுபகுதி போர்வையால் மறைத்து கொண்டிருந்தது. ஆமாம், இந்த ஆளை பார்த்தா நீ சத்தம் போட்ட? முகத்தை நல்லா பாருங்க என்றாள் வள்ளியம்மை குரலில் நடுக்கம். சிவகுமார் அவன் முகத்தை உற்று பார்த்திட அவனும் மறைத்திருந்த போர்வை முக்காட்டை விளக்கினான். அடுத்த வினாடி சிவகுமாரின் முகமும் அதிர்ச்சியில் ஆளாகியது. எதிரில் நின்றபடி இந்த போர்வதி மனிதன் முகத்தில் ஒரு பாதிக்கு சதையே இல்லை. பல்வரிசையின் கடைவாய் வரை அப்பட்டமாக தெரிந்தது. வள்ளியம்மை அருவருப்போடு முகத்தை திருப்பிக் கொள்ள சிவகுமார் அவனை விசாரிக்க தொடங்கினார். யார் யானி? என் பேர் கந்தையனுங்க, சமையல்காரன். சமையல்காரனா? நான் வேணும்னு சொல்லவே இல்லையே. முந்தி இருந்த ஐயாவுக்கு நான் தாங்க சமைச்சு போட்டேன். அதான் உங்களையும் பார்க்க வந்தேன். காளிமுத்து உன்னை பற்றி எதுவுமே சொல்லலையே. நான் கீழே அடிவாரத்தை சேர்ந்தவங்க. இந்த காட்டில் சுற்றுற கரடிங்க கிட்ட ஒரு நாள் சிக்கிட்டேன். அதோட கட்டி புரண்டு சண்டை போடுறப்போ ஏற்பட்ட காயத்தில் தான் முகம் இப்படி ஆயிடுச்சு. ஒரே அப்பா அப்பிடுச்சுங்க. கண்ணை சதையே பிஞ்சு தின்னு பிடிச்சி. அப்பால் காட்டுவாசிங்க பார்த்துட்டு ஓடி வந்து கரடிக்கிட்ட இருந்து காப்பாற்றினாங்க. மூலிகை வைத்திய நரசிம்ம இருக்கிறது தான் உயிரை காப்பாற்றி கொடுத்தாரு. உசுரை பொழைச்சிக்கிட்டேங்க. ஆனால் என்னை பார்க்க பிடிக்காதால யாரும் எனக்கு வேலையை தரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. காளிமுத்து ஐயா தான் பரிதாபப்பட்டு சமையல்காரனை ஏற்றுக்கிட்டாரு. காட்டுக்குள்ளே எங்கே போனாலும் துணைக்கு கூட்டிகிட்டு போவார். கந்தையன் சொல்லி முடித்ததில் சிவகுமாருக்கு தெரிய வேண்டிய அவ்வளவும் தெரிந்துவிட்டது. சிந்தனையோடு திரும்பி வள்ளியம்மை பார்த்தார். அவளிடம் அருவருப்பு இன்னும் விலகி இருக்கவில்லை. அந்த ஆளை முதல்ல போக சொல்லுங்க என்றால் அருவருப்பு விலகாமல் அவரும் திரும்பினார். சரிப்பா, இப்போ கிளம்பு, நாளைக்கு வா. நான் உனக்கு இங்கே வேலை இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். ஐயா, தயவு பண்ணி வேலை போட்டு கொடுங்க ஐயா. நீங்கள் மட்டும் இப்போ இந்த வராமல் இருந்திருந்தா என் வேலையும் போயிருக்காது. உங்களால் என் வேலை போயிடுச்சேன்னு இருக்க வேண்டாம்யா. கந்தையை உருக்கமாக பேசினான். நான் தான் நாளைக்கு வான்னு சொன்னேன்ல என்றார் சிவகுமார். அவனும் போர்வையை இழுத்து மூடிக்கொண்டு கிளம்பினான். கிளம்பவன் திரும்பி பார்த்தவனாய், ஐயா ஒரு விஷயமுங்க என்றான். என்ன ஐயா? இந்த வீட்டுக்கு பின்புறத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் யானை வந்து அமர்ச்சிருக்குங்க. அங்கே ஒரு 10-15 யானைகள் கிடைக்குதுங்க. அதில் சில யானைங்க அப்பப்போ மேலே ஏறி வந்துடும். வந்தால் சும்மா இருக்காதுங்க, பயங்கரமாக கத்தி சத்தம் போடும். அப்போ வேட்டு கொளுத்தி போட்டால் ஓடிடுங்க. தப்பி தவறி கூட அதுக்கு வெல்லம் அரிசின்னு எதையும் கொடுத்துடாதீங்க. கொளுத்துட்டு பழகிட்டா அவ்வளோதான். ஞாபகத்தில் வச்சுக்கும். போகிற போக்கில் கந்தையம் சொன்னது வள்ளியம்மையை மேலும் முடுக்கி விட்டது. என்ன வள்ளியம்மை, ரொம்ப பயந்துட்டியா என்றபடியே ஹாலில் கிடந்த வயர் நாற்காலில் உட்கார்ந்தார் சிவகுமார். பயப்படலை, அருவருப்பாக இருக்குங்க. பாவமாக இருந்துச்சு எனக்கு. பேசாமல் வேலைக்கு வச்சுப்போமா? ஐயோ, ஒரு தடவை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இதில் தினம் என் முகத்தை விழிக்கவா? போக போக பழகிடும் வள்ளியம்மை. நான் ஏன் சொல்கிறேன்றதையும் புரிஞ்சுக்க. இந்த மாதிரி புது இடத்துல தெரிஞ்ச நபர் ஒருத்தர் கூட இருக்கிறது நல்லது. அதுக்கு நான் இந்த மலை ஜாதி பெண்ணை கூட வச்சுக்கிறேன். சுறுசுறுன்னு வேலை பார்க்குறான். ஓ, நீ அப்படி வரியா? சிவகுமார் கேட்டு முடிக்க இருசனும் நீலியும் ஆட்டுப்பாலுடன் வந்து நின்றனர். அழகிய மண் கலையத்தில் பால் நுரை பொங்க காட்சி தந்தது. வள்ளியம்மையின் கண்களும் மலர்ந்தன. அடடே, அதுக்குள்ளே பாலோடு வந்துட்டியே. அட, இது என்னமா பெரிய விஷயம்? வரையாட்டையை பிரிக்கிறது தான் கஷ்டம். பிடிச்சிட்டா ஒரு வண்ணையம் பால் நிச்சயம். வண்ணையம்மா அப்படின்னா? ஓ, நான் என் பாஷையில் பேசிட்டேன். அதாவது இந்த கலையை நிறைய பால் நிச்சயம்னு. ஆமாம், தினசரி எனக்கு இப்படி பால் கிடைக்குமா? கிடைக்கும்மா, ஆனால் வேண்டாம்மா.
அவசரத்துக்கு இந்த காட்டில் எதையும் செஞ்சிடலாம், வாடிக்கை மட்டும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அகோரசாமி தண்டிச்சிடும். அகோரசாமியா? புதுசாக இருக்க இந்த பேர். இந்த காட்டில் உசுரோடு நடமாட்டுற சாமிங்க அது. சுத்தபத்தமாக ஒழுங்காக இருக்கிறவரை கண்ணில் படாது. தப்பு பண்ணால் தோளில் பணத்தோடு எதிரில் வந்து நிற்கும். அப்பால் நாம பணம் வாங்கும். அதோட தோளில் கிடந்த பணத்தை தூக்கி போட்டுக்கிட்டு நம்மளை பணமாக்கி தோளில் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும். இருசன் சொன்னது சிவகுமாரை அதிர்ச்சியில் மாற்றியது. அப்படியே ஜீப்பில் ஏறுமுன் காளிமுத்து சொல்லிட்டு சென்றதும் நினைவுக்கு வந்தது. ஏற்கனவே கந்தனையை பார்த்து கிளியோடு இருந்த வள்ளியம்மையும் அதை கேட்டு அதிகபட்ச அதிர்ச்சியை முகத்தில் காட்டினாள். என்னங்கய்யா அப்படியே வாயை பிறந்துட்டீங்க? அகோரசாமியை பற்றி நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டேன். ஆனால் நீ சொல்கிற மாதிரி அகோரசாமி கடவுள் இல்லையே, ஒரு கிரிமினலா சாமி? ஐயோ, அப்படிலாம் தப்பாக சொல்லாதீங்க. அப்புறம் இன்றைக்கே அந்த சாமியை முன்னால் வந்து நின்று உங்களை பணமாக்கிட போகுது. ஓ அப்படியா? ஓ, இப்படி பேசினாலே போதுமா அந்த சாமி வந்துடுமா? என்னையா பயப்படாமல் திரும்பவும் தெம்பா பேசுகிறீங்க? வேண்டாமையா, இந்த பேச்சை இதோடு விட்டுருங்க. இருசன் தன் பயத்தை வெளிக்காட்டியபடியே நீலியை பார்த்தான். அவளும் தலையை ஆட்டி ஆமோதித்தாள். பயப்படாத இருசா, உங்களுக்கு படிப்பறிவு இல்லாததால் பல விஷயங்கள் எப்படி பார்க்கணும் எப்படி அணுகணும்னு தெரியல. அதுதான் கொலைக்காரன் எல்லாம் சாமியை நினைக்கிறீங்க. போகட்டும் விடு, அந்த அகோரசாமியை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நீ எனக்கு இன்றைக்கி ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க ஐயா, என்ன செய்யணும்? உன் மனைவி இங்கே என் வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும். நீயும் கூட எனக்கு உதவியாக இருக்கலாம். இங்கேயே தங்கிடலாம். சம்மந்தமா? சிவகுமார் நேராக விஷயத்துக்கு வரவும் இருவருமே ஒருவரை மறுச்சியோடு பார்த்து கொண்டனர். என்ன யோசனை? இல்லையா, அது மட்டும் முடியாதுங்க. ஏன் அப்படி சொல்கிற? நல்ல சம்பளம் தரேன், இங்கேயே நீங்கள் சாப்பிட்லாம். அதெல்லாம் எதுவுமே ஒரு விஷயம் இல்லைங்க. எங்கள் மலையில் நாங்கள் எதை செஞ்சாலும் எங்கள் தலைக்கிட்ட கேட்டு தான் சொல்லுவோம். மலையை மூவ் பண்ணி எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்காருங்க. எங்களுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் உண்டு. நாங்கள் இந்திர வம்சம்னு ஒரு பேச்சு உண்டுங்க. இந்திர வம்சத்தில் வந்தவங்க வெளியே தங்கவோ விளையாட்டுகளுக்குள்ள கூலி வாங்கவோ கூடாதுங்கிறது எங்கள் இந்த மலையோட நல்லா பார்த்துக்குதுங்க. இருசன் சொன்னதில் நிறையவே சங்கதிகள். அப்போ நீ என்கிட்ட வேலை செய்ய மாட்டேங்கிறது இல்லைங்க, செய்யக்கூடாதுங்கிறது எங்கள் ஜாதி கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடோ சரி. உன் தலைக்கட்டு என்ன பேர் சொன்ன? மலைய மூப்பர். ஆமாங்க, அதாங்க அவர் பேர். 100 வயசு ஆக போகுதுங்க. ஆனால் இப்போ கூட நல்ல மரமேறி கனி பறித்து போடுவாருங்க. 100 வயசுலையா? அட நீங்கள் வேறு. 110 வயசில் இருளாங்கிற ஒரு கிழவி இன்னும் பல்லு போங்காமல் தேங்காய் மட்டையை பல்லாலே உரிச்சு எடுக்குதுங்கோ. எங்கள் உடம்பெல்லாம் கல் மாதிரிங்க. பிறந்த குழந்தைக்கு நாங்கள் 3 பழத்தையும் திங்க கொடுப்போங்க. 3 பழமா? ஆமாங்க, மா பலா செவ்வாழை. பிறந்த குழந்தைய பார்க்க போகுது 3 பழத்தையும் தேனில் பிசைஞ்சு கொண்டு போய் அது வாயில் ஊட்டி விடணுங்கிறது எங்கள் சாதி வழக்கம். இது சொல்ல சிவகுமாருக்கும் வள்ளியம்மைக்கும் வியப்பு அதிகமாகி கொண்டே போனது. இப்போ கூட நேரமாகிடுச்சுங்க. இருட்டுறதுக்குள்ளே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு திரும்பணும், இல்லாட்டி தெய்வக்குத்தமாயிடும். நீங்களும் காஃபி போட்டு குடிங்க, ஓய்விடுங்க, நாங்கள் நாளைக்கு வரோம். இருசன் சொல்லிவிட்டு நீலியும் புறப்பட்டு விட்டனர். அவர்கள் இருவரும் கண்களை விட்டு மறையவும் பார்த்தபடியே நின்றாள் வள்ளியம்மை. என்ன வள்ளியம்மை, இந்த மலையோட இப்போவே கண்ணை கட்டுதா? கண்ணை கட்டலுங்க, புதுசாக உலகம் தெரியுது போல இருக்குது. அகோரசாமி விஷயம் உனக்கு பயத்தை தரலையா? இல்லைங்க, தப்பு பண்ணுறவங்க தானே பயப்படணும். பாடுறா, நான் அதை சாமியே இல்லைங்கிறேன், நீ அதை நம்பிட்ட மாதிரி பேசுகிறியே. அது சாமியா ஆசாமிங்கிற கவலை நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு என்னமோ நம்ம பிள்ளை இல்லா கொடுமை இந்த மலை தீர்த்துட்டோம்னு தோணுது. வள்ளியம்மை அப்படி சொல்லவும் சிவகுமாருக்கு சுருக்கின்றது. அங்கு தொட்டு இங்கு தொட்டு இறுதியில் வள்ளியம்மை குழந்தையிடம் வந்து நிறுத்தல் லேசாக கொஞ்சம் வலி. திருமணமாகி 10 வருடங்கள் பிள்ளை இல்லாமல் என்றால் வலிக்காதா என்ன? அப்போது செல்ஃபோனில் அழைப்பொழி. காதை கொடுத்தார் சிவகுமார். மறுமுனையில் அவரது தம்பி நட்ராஜ். ஹலோண்ணே. நட்ராஜ், நீயா? நானே தான். என்ன, இந்த காட்டுக்கு போய் செட்டில் ஆகிட்டியா? ஆகிட்டே இருக்கும், நானும் வந்துக்கிட்டே இருக்கேன். எப்படி இருக்கு அந்த ஃபாரஸ்ட்? என்னோடய டாக்குமெண்ட்ரிக்கு தீனி போடுமாவா? நீ மட்டும் வந்த இந்த காட்டு விட்டு போகவே மாட்டேன். உன் அன்னிக்கு இந்த காடு பிரித்து போச்சு. ஆனால் என் வரையில் இந்த மலைக்காடு ஒரு பெரிய மர்மதேசம் அப்படின்னு சொல்லி இந்த பாகம் முடியுது. மீண்டும் நாளைக்கு 4வது மற்றும் 5வது பாகத்தை பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.